ஆனால் அந்த பெனால்ட்டி சுற்றி ஒரு சர்ச்சை இருக்குது சார். எமால் வந்து ஃபவுல் பண்ணிட்டாரு, அது பெனால்ட்டி கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது வெங்கேன் வந்து அந்த நீங்கள் லூகாடினை ஹெட் பண்ண பந்து அவர் கண்ட்ரோலில் இல்லை, அதனால கொஞ்சம் வேலை இருந்தது. அவரோட நெத்தியில் பட்டு பாலை கண்ட்ரோலில் வைக்க முடியல. அவர் கொஞ்சம் ஹைட்டாக போயிடுச்சு பந்து. அந்த பந்தை அந்த ஸ்ட்ரே பால் வந்து யமாலோட கையில் பட்டுது, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபவுல் நடந்ததுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கு அல்லது பார்க்குறதுக்கு நியாயமாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே இதில் நடந்தது, ஒரே சீக்வன்ஸில் நடந்தது. அது ஒரு தனித்தனி இன்சிடென்ட் கிடையாது. இவர் வந்து கையில் பால் பட்டதுக்கு அப்புறம் அவர் தரைக்கு வந்து அவர் எங்கேயோ கண்ட்ரோல் பண்ண போய் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அவர் கையில் பட்டதுக்கும் அந்த ஃபவுல் நடந்ததும் கிட்டத்தட்ட ஒரே சமயம்னு சொல்லலாம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபவுல் வந்து பாக்ஸுக்குள்ளார நடந்ததுன்னா ரெஃப்ரிக்கு வேற வழியே கிடையாது. அவர் டைரெக்டாக பெனல்ட்டி கொடுத்துட்டாரு. விஏஆரும் செக் பண்ணிட்டாங்க. விஏஆரும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணியிருப்பாங்க. அது பெனல்ட்டி இல்லைன்னா அவரை கூப்பிட்டு திரும்பி ஒரு வாட்டி பார்க்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பெனல்ட்டியை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஃபவுல் வந்து பாக்ஸுக்கு வெளியில் நடந்ததுன்னா சில சமயத்தில் எல்லோ கார்டு கூட கொடுக்காம போயிடுவாங்க. ஃபவுல் மட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் இன்டென்ஷன்லாம் உதைக்கல, கொஞ்சம் லேக் ஆஃப் அவேர்னஸ், கான்சன்ட்ரேஷன் இல்லை, அதனால தப்பு இல்லை, தெரியாமல் பண்ணிட்டாரு, டெலிபரேட்டாக பண்ணலைன்னு சொல்லிட்டு ஸ்பெயினுக்கு ஃபவுல் மட்டும் கொடுப்பாங்க. சில நேரத்தில் ஹேண்ட்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் கூட கொடுப்பாங்க. ஆனால் பாக்ஸுக்குள்ளார டைனமிக்ஸே வேறு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பெனல்ட்டி கொடுத்தாருன்னா, அந்த பந்து யமாலுடைய ஆமில் பட்டதும் அப்புறம் அந்த லூகாடினியோட ஃபவுலும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடந்தது. அதனால ரெஃப்ரிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. கூட்டி கழிச்சு பார்த்தா அது பெனல்ட்டி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஃப்ரான்ஸ்லாம் அது ஒரு பெரிய விஷயமா ஆக்கலை. அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் பெனல்ட்டினா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க.